இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் திருச்சபையோடு இணைந்து மறைந்து போன நமது பாசத்திற்குரிய திருத்தந்தைக்காக மன்றாடுவோம். அவர் காட்டிய அன்பின் வழியிலும் இரக்கத்தின் வழியிலும் இறைவனை தேடுவோம். இன்றைய நற்செய்தி வாசகம் நிதானமே வாழ்வின் பிரதானம் என்ற வாழ்வின் தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மரியா இயேசுவின் மீது அதிக அன்பு வைத்திருந்தவர் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் யாருக்கும் அஞ்சாமல் விடியற்காலையிலேயே தன்னந்தனி பெண்ணாக கல்லறைக்கு வந்திருக்கின்றார். இப்பொழுதும் கூட நாம் கல்லறையை பார்த்தால் பயப்படுவது உண்டு. அதிலும் சமீபத்தில் இறந்த ஒருவரை அடக்கம் செய்திருக்கிறது என்றால் கேட்கவே வேண்டாம். அந்த கல்லறை அருகில் செல்லவே நாம் பயப்படுவோம். ஆனால் மரியா சாதாரண பெண்ணாக இருந்தாலும் கல்லறைக்கு சென்று அவள் இயேசு மீது வைத்திருந்த ஆழ்ந்த அன்பை குறிக்கிறது. அவளது மனம் இயேசு இன்னும் இறக்கவில்லை என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வாழ்வு கொடுத்தவர் இயேசு, பல புதுமைகளை நிகழ்த்தியவர் இயேசு. நிச்சயம் இந்த சாவிலிருந்து எழுந்து வருவார் என்று கூட மரியா நினைத்திருக்கலாம். ஆகவே அவர் அந்த அதிகாலையில் கல்லறைக்கு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். கல்லறையில் இயேசுவின் உடலை காணவில்லை என்றதும் அவளுக்கு நிச்சயம் கண்களில் அழுகை மூட்டியிருக்கும். ஆனாலும் நிதானமாக இருக்கின்றாள். அங்கே 2 ஆண்களை கண்டதும் பயப்படவில்லை, பதற்றமடையவில்லை, கோபப்படவில்லை. அவளை பொறுத்தமட்டில் இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த அதிகாலை வேளையில் இயேசுவை காணவில்லையே என்று ஆதங்கம் பல மடங்கு அவளுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நிதானமாக இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கையாளுகின்றாள். ஒரு புறம் இயேசுவின் இறப்பை எண்ணி மனமுடைந்த மரியா, இன்னொரு புறம் அடக்கப்பட்ட இயேசுவை காணவில்லை என்பது இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை. எச்சூழலிலும் தனது நிதானத்தையும் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையும் மரியா இழக்கவில்லை. இன்று நாமும் மரியாள் போல் நமது மறைந்த திருத்தந்தையை எண்ணி அழுகின்றோம், அவரின் பிரிவால் வாடுகின்றோம். நமது திருத்தந்தை நமக்கு இறைவனின் முகத்தை தனது செயல்களிலும் சொல்லாலும் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். இறைவன் அன்பானவர், இரக்கமுள்ளவர் என்ற கோட்பாட்டின் கீழ் தனது வாழ்வை வாழ்ந்து காட்டியுள்ளார். அவரது பிரிவில் வாடுவதை ஒருபுறம் இருக்க, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் மனதில் எண்ணி அவருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி அவர் காட்டிய வழியில் நாம் நடப்போம். சாதாரண பிரச்சனை என்றாலே நாம் அழுது ஆர்ப்பரிக்கின்றோம், புலம்பி தள்ளிவிடுகின்றோம், வாழ்வே முடிந்துவிட்டது போல் பரிதவிக்கின்றோம். இவை அனைத்தும் எதனை சுட்டி காட்டுவது என்றால் நாம் இறைவன் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை. எங்கே நம்பிக்கை உள்ளதோ அங்கே நிதானத்திற்கு இடம் உண்டு, எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்கே பயம் உண்டு. நாம் இறைவன் மேல் நாம் கொண்ட நம்பிக்கை நமக்கு நிதானத்தை தரும். கடவுள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைப்போம், வாழ்வில் நிதானத்தை வெல்வோம். அந்த நிதானம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். வாழ்வில் எச்சூழலிலும் மரியாள் போல் நிதானமாக வாழ, நமது மறைந்த திருத்தந்தை போல் அன்பிலும் இரக்கத்திலும் வாழ இறைவனை வேண்டுவோம். ஆமேன்.